ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்! இனி கடையில போய் க்ரோ பேக் வாங்காம, இந்த மாதிரி வீட்ல இருக்கக்கூடிய வேஸ்ட் பொருட்கள வச்சு சுலபமா க்ரோ பேக் செய்யலாம். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இந்த க்ரோ பேக் செய்யறதுக்கு இது மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சாக்கு பை எடுத்துக்கோங்க. இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த சாக்கு பைய அப்படியே உள்பக்கமா திருப்பணும். அப்படி நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. இந்த க்ரோ பேக்குக்காக நீங்க அரிசி சாக்கு கூட எடுத்துக்கலாம். ஆனா ஒரு சில சாக்கு ரொம்ப வீக்கா இருக்கும். அத பார்த்துக்கோங்க. இப்ப இந்த மாரி திருப்புன பேக்ல அடியில இருக்கக்கூடிய கார்னர உள்பக்கமா மடச்சி விடுங்க. எந்த அளவுக்கு அடியில அகலம் வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா உள்ள மடக்கி விடணும். இப்படி மடிச்சு விட்டீங்கன்னா தான் உள்ள க்ரோ பேக் வந்து அடிப்பகுதி நல்லா ரவுண்டா அழகா உங்களுக்கு வந்து நிக்கும். இங்க பாருங்க இந்த மாரி நல்லா நிக்க வைக்க முடியும். அதுக்கப்புறம் எந்த அளவு ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு நிக்க வச்சுட்டு அந்த சாக்கு பைய உள்பக்கமா மடக்கி விடுங்க. இதுல வந்து உங்களுக்கு எந்த அளவு ஹைட் வேணுமோ நீங்க அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உள்ள நீங்க அப்படியே மடிச்சு விட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா க்ரோ பேக் ரெடி ஆயிடும். பாருங்க ரொம்ப அழகா வந்துருச்சு. இது வந்து ஒரு கொடி காய்கறியா இருந்தா ஒரு செடி இதுல வளர்க்க முடியும். நல்லா பெரிய சைஸ் க்ரோ பேக்காவே கிடைச்சிருக்கு. இப்ப பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. கடையில வாங்குற க்ரோ பேக் மாதிரியே ரெடி ஆயிடுச்சு. இதுல வந்து அடியில ட்ரைனேஜ் ஹோல் போடணும். அதுக்கு வந்து ஒரு கம்பிய ஹீட் பண்ணி நீங்க அத வந்து ஹோல் போட்டுக்கலாம். சிசரால கூட நீங்க ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பரா க்ரோ பேக் ரெடி ஆயிடுச்சு. இத நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.